ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு தான் கிளம்புறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மொபைல் விற்றுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மொபைல் விற்றுருக்கோம். டெய்லி நிறையா மொபைல் வாங்குகிறோம். எல்லாமே வீடியோவில் போட்டு காமிக்க முடியாதுல்ல. சில இது நாங்கள் வந்து கமுக்கமாக இங்கேயே முடிச்சிடுவோம். சரியா? சில இது ஒன்று வீடியோ போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் எடுத்து காட்டுப்பா. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வர்த்து சிலருக்கு தெரியல. சரியா? இதோட விலை வந்து வெறும் 8000 போட்டோமா, 8000 தான். ஏன்னா அது கம்மி பண்ணுறாரா என்னன்னு தெரில. 8000 போட்டிருக்கோம். இதில் என்ன உங்களுக்குன்னா சார்ஜர் சரியில்லை. உண்மையிலே சார்ஜர் சரியில்லை சொல்லிடணும். ஏன்னா சார்ஜர் சரியில்லை. ரெண்டாவது வந்து பேட்ரி பேக்கப்பே கிடையாது. பேட்ரி பேக்கப் வந்து கரெக்டாக 1 ஹவரில் சார்ஜ் இறங்கிடுது. சரியா? அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் வந்து மேக்புக் இயருன்றது ஒரு பெரிய லேப்டாப் தான். சரியா? அவர்கிட்ட வேணால் நான் வேணால் 7500 வேணால் பேசிக்கிறேன். ஆனால் அது 3 நாள் ஆச்சுல. நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் 2 நாளே அதிகம். சில பொருளாக நான் 1 மணி நேரத்துலேயே விற்றுறேன். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அது மாதிரிலாம் நடக்கும் நம்ம கடையில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் இயரு. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7500 ஃபைனல். சரியா? பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் நம்ம சொன்னால் கேட்பாப்ல. ஏன்னா அவர் வியாபாரி கிடையாது, அவர் ஒரு கஸ்டமர். அவர் வந்து விற்கணுன்ற ஆர்வத்தில் தான் இருக்கார். நம்ம 7500 முடிச்சிடலாம். இதோட இதை காமிக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், அப்புறமா யோசிப்போம். இப்போ இது லைட்டு எரியல பாரு. ஒயரை எங்கேயாவது அமுக்கி விடு பார்ப்போம். ஒயர் அமுக்கி, இல்லாட்டி இதை தூக்கி இதில் மாட்டு. ஒயர் எரிய மாட்டேதுப்பா லைட்டு. இப்போ எரியுது. ஆன் ஆகட்டும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7500. இதோட இயர் என்னன்றது நமக்கு தெரியல. உண்மை அதுதான். ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 4GB ரேமு, 128GB SSD, 7500 வந்து செம்ம ரேட்டு தான். இது வந்து ஒரு ஆப்பிளோட பிராண்டு. சரியா? மேக்புக் இயர். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-85,000 லேப்டாப்பாக இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட கொடுமை விலை இறங்கி போச்சு. அமைக்க விடு. ஓகே, அதுக்குள்ளே போப்பா. அமுக்கி விட்றான். வந்துச்சா? இரு. ப்ராசஸர் வந்து i5 4GB ரேமு, டோல் கோரு, i5 4GB ரேமு. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 128GB SSD. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும். இதோட ப்ராசஸ் இப்படி தான் பார்ப்போம் நம்ம. இதோட விலை வந்து இப்போவும் நான் சொல்கிறேன் 7500 முடிச்சிடலாம். சரியா? டப்புன்னு எடுத்துகிட்டு வாங்க, முடிச்சு விட்றலாம். கொஞ்ச நேரம் இதை சைலன்ஸில் போடாமல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு பேசிகிட்டு இருக்கேன். அநேகமாக முடிஞ்சிடும். சரியா? 100% முடிஞ்சிடும். OnePlus 12 பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. 36,000 ஒரு ஆட்கள்கிட்ட பேசிட்டேன். ஸோ அவர் 100% எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எடுத்துருவாருன்னு வைங்களேன். இருந்தாலும் நம்ம வந்து வீடியோவில் ஒரு தெளிவு காட்டணும்ல, உங்களுக்கு தெளிவு காட்டணும். அவர் வருது இப்போ ஊர்லேருந்து வந்துட்டுருக்காப்புல. நாளைக்கு வந்துடுவார். இதுக்காகவே வராரு. இது வந்து பார்த்திங்கன்னா Oppo K13 5G. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 16,500. சரியா? 23 22 விலை. பில்லு இருக்குது. வாங்கி 5-6 நாள் தான் ஆகுது. 5-6 நாள் தான் ஆகுது.
இதில் என்ன விஷயம்னா, நானே ஒரு ஃபோன் விற்றேன் இதே பீஸு. நீங்கள் பழைய ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட விற்றுருக்கேன். நீங்கள் அது கூட பார்த்துக்கங்க. அதாவது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வருதுங்க. எங்களாலேயே ரேட்டை கணிக்க முடியல. நம்ம வந்து என்ன சொல்கிறதுனே புரியல. இது ஆனால் வந்து இதையும் இப்போ கேட்டுட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் வாங்குறவங்க வாங்கிடுவாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம்? 17,000 17 தானே போட்டிருக்கோம். பாரு, யூடியூப்பில் தான் வீடியோ போட்டோம்மா. இதில் எழுதலை, ஸ்டிக்கரும் ஓட்டல, ஒன்றும் ஓட்டல. யூடியூப்பில் பாரு, K13 தனியாக போட்டேன், தனி வீடியோவாக போட்டேன். 17,000 தான் போட்டேன். அப்படியே வச்சுருவோம். 5 நாளோ 6 நாளுப்பா. இவர் யார் தெரியுமா? இந்த வண்ணாரப்பட்டையிலேருந்து வருவார்ல. ஆமாப்பா, நம்ம விற்கல. வீடியோ போட்டோம், மண்ணடிக்கார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். கேட்டாங்க, பட் ஆனால் மண்ணடிக்கார் வாங்கிட்டு போயிட்டார். சரி பரவாயில்ல, இதுக்கு ஆனால் கேட்குறாங்க. இப்போ 17க்கே பரவாயில்ல, ஒருத்தர் கேட்குறது. இப்போ கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இது வந்து 8,256. அது நம்ம கம்மியாக போட்டோம். அது 8,128ல, இது 8,256. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும்ல. பாரு அதில் என்ன ஜிபி போட்டிருக்குன்னு. 8,256ல, அது 8,128. சில மாற்றங்கள் சில நேரங்களில் நடக்கும், நம்மளுக்கு கணிக்கவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினி, ஐஃபோன் 12 மினி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் சூப்பர் ரேட்டு தான். ஏன் விற்க மாட்டேதுன்னு எனக்கே தெரில. 17,000 தான் போட்டிருக்காரு கஸ்டமர். வந்து 17,000 தான் போட்டிருக்காரு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சர்வீஸே போகாத மொபைலு. சரியா? 12 மினி சின்னதாக இருக்கும். லேடிஸுங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு எங்கே போய் இதெல்லாம் வந்து எல்லா ப்ராசஸரும் இவ்வளோண்டு ஃபோன்லேயே இருக்குது. சரியா? 5G மொபைலு. பேட்ரி ஹெல்த்து 75, 75%, 128 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி. மொபைல் ஒரு முறை கூட சர்வீஸ் போல். கேமரா கொஞ்சம் செக் பண்ணி காட்டேன். கேமரா வந்து அவ்வளோ சூப்பராக தகன்னு இருக்குங்க. அப்படியே நீட்டாக செம தெளிவாக இருக்குது. அப்படியே ஒரு புது மொபைல் தான் இது. புது மொபைல்னால் புதுசு கிடையாது, ஒரு நீட் மொபைல்னு வச்சுக்கோங்களேன். நீட் கண்டிஷனு. சரியா? ஃபால்ட்டு கிடையாது, எதுவும் சர்வீஸ் பண்ணல, அந்த பேட்ரி பூஸ்ட் பண்ணலை, குறைக்கலை, கூட்டலை. 12 மினி வந்து ஒரு வாண்டடான ஒரு மொபைல் தான். ஆமாம், செகண்ட்ஸாக வாங்குறதுக்கு இது ஒர்த்தான மொபைல் தான் இது. சரியா? 17,000 தான் சொல்லியிருக்காப்புல. நம்மகிட்ட ஒரு 12 ஒன்று இருக்குது. 12 மினியை பார்த்துக்கோங்களேன். இப்போ 12 போட்டோம். 12 வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் தான், பட் ஆனால் இதுவும் ரேட்டு ரொம்ப கம்மி தான். இதுவும் 5G மொபைல் தான். இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். 16,000 தான் போட்டிருக்கோம். சரியா? அது 12 மினி, இது 12. விலை வந்து பார்த்திங்க, பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி இதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. பேட்ரி ஹெல்த்து 77. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் 3 விதமாக குறைச்சிருக்காப்புல. 19,500, 18,500, இப்போ வந்து 16,500. சரியா? 16,500. இது வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 6. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விதமாக யோசிக்கிறேன். இது வந்து என்னோடய வாட்சில் உள்ள இந்த இதை தொலைச்சிட்டேன். எங்கேப்பா இது? ஸோ இது 8ஆப்பா. இதுவும் இதே தான் நினைக்கிறேன். ரெண்டும் சேம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்னோடய சார்ஜரை நான் தொலைச்சிட்டேன். அதனால தான் நான் என்ன யோசிக்கிறேன்டா, 2,000 கம்மியாக கொடுத்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து 18,000 அவரோட ரேட்டு. 18,000 இல்லை, 8,000 ரேட்டு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு 1,500 கம்மி பண்ணி 16,500 விற்றுடலான்னு சொல்லி தான் இப்போ 6,500 விற்றுடலான்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். சரியா? 6,500 இதோட விலை. அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும், எனக்கு சார்ஜரோடு கொடுத்துருங்க, 2,000 தரேன்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே, நான் சார்ஜரோடையே கொடுத்துட்றேன், 8,500 எடுத்துக்கோங்க. சரியா? ஆக்சுவலாக இது புதுசு. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு வந்து 19,000. இதுவும் புதுசு தான். இது செகண்ட்ஸ்லாம் கிடையாது. இது நீங்கள் வேண்டாம், யாரை வேணாலும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பேட்ரி ஹெல்த்து 99 இருக்குது. சாம்சங்கில் வந்து இது 44 mm. ஜிபிஎஸ் தான், ஜிபிஎஸ் செல்லுலர் கிடையாது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 நான் வேண்டாம், சார்ஜரோடு கொடுத்துட்றேன். சரியா? சார்ஜர் வேணாம், என்கிட்ட சார்ஜர் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு 6,500 கொடுங்க போதும். சரியா?
ஆனால் புதுசு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிபிஎஸ் தான். ஸோ நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்சுன்னு கேட்குறீங்க. இப்போ 8500 ஒரு வாட்ச் போட்டிருக்கோம். யோசிச்சு சொல்லுங்கள். அது வரைக்கும் என் வாட்ச் சார்ஜ் ஏறட்டும். சாம்சங் கேலக்ஸியில் A35 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8256. ரொம்ப இறக்கி விலை கம்மியாக தான் போட்டிருக்காரு. விலை வந்து பார்த்திங்கன்னா 8500 8500 இல்லை 12000. நான் வேறு தெரியாமல் விலையை எங்கேப்பா இந்த போனேன் இந்த போட்டிருக்கு 12000 அது. $12,000. என்னென்னா மொபைல் புதுசாக இருக்குது பாருங்களேன். A34 தான், 5G மொபைல் தான், இல்லைன்னு சொல்ல. 8GB RAM 256. ஒரு இடத்துல கூட கிராட்சு டென்ட்டு கிடையாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பலன்று வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். நல்ல ரேட்டு. 8GB RAM 256. இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், 256GB மொபைல் தெளிவாக இருக்குது. ஒரு இடத்துல கூட கிராட்சு டென்ட்டு கிடையாது, பழசே கிடையாது, புது மொபைலு. சரியா, வாரண்டி கூட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க ஷோரூமில் எடுத்து தான் தராங்க. வாரண்டி அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்டேயும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. சில பேர் நாங்களாக செக் பண்ணி பார்த்து தான் சொல்கிறது வாரண்டி இருக்கே இல்லை அப்படின்றது. சரியா, யோசிச்சு சொல்லுங்கள். இது தம்பி வந்து பார்த்திங்கன்னா Oppo F21s ப்ரோன்னு சொல்லிட்டு பழைய மாடல் தான், இல்லைன்னு சொல்ல. 5G மொபைல். ஆனால் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் இருக்குது. 5G மொபைலுன்றனால 8500 கொடுக்குறாரு. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, இந்த முனையில் சின்னதாக கண்ணுக்கே தெரில, அது வந்து ஒரு சொல்லணுமான்னு தெரில, அதனால சொல்லிடுவோம். சின்னதாக உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா பிசுறு, அந்த பிசுறு மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் நல்லா செமையாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. இந்த இது பாக்ஸுக்குள்ளே வச்சுறா, பாக்ஸுக்குள்ளே வைப்போமா? இல்லை வேணாம் விட்டு, திரும்ப தானே வைக்க போகிறோம். அப்படியே பாக்ஸை அதெல்லாம் வேறு பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டேன். ரியல்மி 8i வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான மொபைல் தான். ரியல்மி 8i பழைய மாடலு, 4G மாடலு, 5G கிடையாது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4GB RAM 64GB. சரியா, பாக்ஸு மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் இருக்குது. மொபைலில் என்ன பெருசாக இஷ்யூன்னு பார்த்துடல, பார்ப்போம். இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஆனால் ஒரு சின்ன மொபைல் தான், இதில் இஷ்யூலாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். ஆமாம், 464 செகண்ட்ஸ், அவ்வளோதான். விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5000 என்ன இருக்கோ அதுதான் சார் வரும். சட்டியில் இருந்தால் என்ன வருமோ அதுமா தான், ஆப்பையில் அப்படி தான் வரும். ஸோ 5000 ரூபீஸ் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து OnePlus 12. இது சாரி 12 தான் நம்ம போட்டிருக்கோம். 36,000. அதுதான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதோட விளக்கம்லாம் நிறைய சொல்லிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12R பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதுவும் ஜிபி அதிகம்தான், 16GB RAM 256. இது வந்து 16GB RAM 512. இது வேறு அது வேறு. அது 12 பெரிய மாடலு, இது வந்து 12R கொஞ்சம் அதுக்கு அடுத்த மாடலு. சரியா, இதோட விலை 29,500. 16GB RAM 256. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, 29,500, 29,500. இதுக்கு வாரண்டி இருக்குது. இதுக்கு வாரண்டி இருக்குல்லப்பா, இதுக்கு வாரண்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. 5 மாதம் 6 மாதம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்பா. எனக்கு சரியாக தெரில. ஏன்னா திடீர்னு வாரண்டி இருக்குன்றானுங்க, திடீர்னு இல்லைன்றானுங்க, நமக்கே தெரியல. வாரண்டி இருக்கு. ஆனால் மொபைலை பார்த்தா தெரியுது, நல்லா புதுசாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஒரு இடத்துல கூட கோடு இல்லை, கிராச்சு. செக் பண்ணிடு. இந்த செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டோன்னா நமக்கு ஒரு நிம்மதி. யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்களா, அதுக்கு தான். சார் இது செம்ம மொபைல் சார். இது எவ்வளோ 22,500 தான் போட்டுருக்காப்புல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 12 256, 40 ரூபா இருக்குது ஆன்லைனில். 38-40 ரூபா இருக்குது.
A55A 53A வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-14 விற்கிறாங்க. இது வந்து A55 5G மொபைலு. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. இதுக்கும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் கடைக்காரங்க எடுக்கிறது தான். ஷோரூமில் எடுக்கிறது தான். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது, தெளிவாக இருக்குது. ஸோ ஒரு ஜென்யூன் பர்சனாக இருக்குது. இதுவரையும் ஒரு வாட்டி கூட மொபைல் யூஸ் பண்ண சர்வீஸே போல் அதோடய வாழ்நாளில் சர்வீஸே போல். இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ S22 Plus வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு எல்லாமே கோடு உள்ளது தான். இப்போ கோடை வேறு எடுத்து கொடுத்துட்றானுங்களா. அது மொத்த கோடு ஒரு கோடாக மாற்றி கொடுத்துட்றானுங்க. எடுக்கிறாங்க கோடு, ஆனால் ஒரு கோடு ஆயிடுது. 5 கோடு இருக்கா, அதெல்லாம் சேர்த்து ஒரு கோடை ஆக்கி விட்டுறாங்க. அந்த கோடு இரும்பு மாதிரி கம்பி மாதிரி இருக்குது. திரும்ப வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த இது பாருங்கள், 3 பவுன் இருக்கா, 3 இப்போ ஒன்று வந்துச்சு, 4 பவுன் இருக்குது. ஒன்று வந்துச்சு, 5 பவுன் வந்துச்சு. அது நான் ஒன்று விற்றுட்டேன். நான் வீடியோ போடவே இல்லை, நான் விற்றுருச்சு. அது கம்மி பண்ணி கொடுத்துட்டேன். அது வேறு விஷயம் அது. ஸோ இது எல்லாமே S22 Plus தான் இது. சரியா? இதோட விலை 14,500 இது வந்து ரியலாக உள்ள கோடு. சரியா? கோடை சின்னதாக ஆக்கலை. ரியலாக என்ன இருக்குமோ அந்த கோடு இது. இது சார்ஜ் இல்லைப்பா, இது கொஞ்சம் சார்ஜ் போட. இந்த இருக்குது, இங்கிட்டு இருக்கு, இதை போடு. ஸோ இது வந்து ரியலாக உள்ள கோடு, ஒரே ஒரு கோடு தான், ஸ்லிம்மாக உள்ள கோடு. இந்த கோடு பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கோடு கூட வரலாம், வராமல் இருக்கலாம். ஆனால் வந்து விலை வந்து 14,500. சரியா? இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வரும், வெள்ளை கலர் பாக்ஸு. இது ஜிபி வந்து 8256 14,500. அதே S22 Plus தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இது இல்லை, இந்த ஃபோனு மொபைல் இது வரைக்கும் சர்வீஸ் போல். சரியா? சர்வீஸ் போல் செகண்ட்ஸ் தான். ஆனால் கோடு 3 கோடு வருது. சரிதா? 3 கோடு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 கோடு உள்ளதை தான் ஒரு கோடாக மாற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து இது மாதிரி கோடு இருந்தது தான். ஆனால் இது எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஒரே இந்த கோடு எல்லாம் சேர்ந்து ஒரு கோடாக ஆயிடுச்சு பாருங்க. சரிதா? ஸ்லிம்மாக இருக்குல்ல, இந்த மாதிரி கோடுங்க தான் ஒரு கோடாக மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இது ஒரு கோடு தான் இருக்குது. விலை வந்து 11,500. இது வந்து ஒரு கோடு இருக்குது. கொஞ்சம் மொபைல் செகண்ட்ஸாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? செகண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதனால இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் கோடு, ஒரே ஒரு கோடு தான். கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்குது. செகண்ட்ஸ்னால் 9 செகண்ட்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் செகண்ட்ஸ் பவுச் அடையாளம் இருக்குது. ஸோ இது வந்து 11,000. ஸோ 11,500. இது வந்து எவ்வளோப்பா? 12. இது 14. 4 விதமான ரேட்டில் இருக்குது. எல்லாமே கோடு உள்ளது தான். சரியா? யோசிச்சுட்டு சொல்லுங்கள், பரவாயில்ல. இது S22 Ultra. ஸோ இது பேசிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். இதோட விலை எவ்வளோ தெரியுமா போட்டிருக்காரு? 35,500. 35,500 இதோட விலை. இந்த பக்கம் எங்கே வைக்கிறது? இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி வச்சிரு, கீழே விழுந்துட போகுது. அப்படி அழகாக அடுக்கி விட்ருப்பா. இது வந்து iPhone 7 Plusங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 32 GB 6,500 போட்டிருக்காங்க. பாக்ஸ் மொபைலு 32 GB தான். பேட்ரி ஹெல்த் வந்து 77, 80 அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதில் நிறைய காமிச்சிட்டோம். திரும்ப காமிக்கும் போது நமக்கே வந்து சரி என்ன பண்ணுறது, வாங்குறவங்க வாங்கிடுவாங்க. இருந்தாலும் திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது 6,500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 5,000 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7 தான், 32 GB தான். இது பேட்ரி 100ன்னு நினைக்கிறேன். இதோ ஒன்று 100 இது தெரில, பார்த்துக்கலாம். ஆனால் டைமில் கடைன்னு போட்டு கிளம்பிடலாம். பழசுலாம் வந்து ரொம்ப விளக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை.
இந்த டேப் வந்து போர்டுக்கு தான் யூஸ் ஆகும், அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஐக்யூவில் வந்து நியோ 7 ப்ரோ 5G மொபைலு சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கோம், ஐக்யூ 18,500 ஸோ 18,500 இது. 12GB RAM இது, 12GB RAM 256. 20,000 போட்டு வச்சுருந்தாரு, இப்போ 18,500 ஆக்கியிருக்காரு. ஸோ அவராக கம்மி பண்ணதான், நம்ம இஷ்டத்துக்கு கம்மி பண்ண முடியாது, அவர் சொன்னாங்கன்னா கம்மி பண்ணுவோம், அவ்வளோதான். இது வந்து வெறும் டப்பா தான் இது, இது இங்கே மேலே வச்சுருவோம், இது தேவைப்படாது இந்த டப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோடது. இது வந்து லினோவா டேப் தான் இது. லினோவா டேபு 5,000 rupees சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா A14 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காரு, 6,800 போட்டிருக்காரு. சாம்சங் கேலக்ஸி A14. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6GB RAM 128 இது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மொபைல் தான் இது சரியா. இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 5G மொபைலு. நத்திங் 2A வந்து டிஸ்பிளே இஷ்யூ, பிளாக் டாட்டு. ஸோ மொபைல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 10,000 இது. நம்ம இது இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் நைஸாக கொடுத்துரு, போக மாட்டேதில்ல, அதெல்லாம் கொடுத்துரு. விட்டுரு, அதெல்லாம் கொடுத்து விட்ரு. வேஸ்ட்டாக நம்ம டெய்லி எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது இதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. சில இது காசு போட்டிருப்பாங்க, நான் அதை கூட சொல்ல முடியாது. சில இது ஏன்னா அவங்க வாங்குவாங்களா தெரியாது, அதனால் இதெல்லாம் வந்து வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். இது அவர் வாங்காட்டால் கூட வேறு ஆள் வாங்கிடுவாங்க சரியா. இது வந்து என்ன தெரியுமா, சாம்சங் கேலக்ஸி S10e. இது எவ்வளோக்கு தெரியுமா போட்டோம், 5,300 தான் போட்டோம், 5,300. இது MI 11X நம்ம 8,500 வரையும் வந்துட்டார். இதே பிசி 7,500, 7,000 நம்ம இப்போ விற்றோம், புதுசாக விற்றோம் பாக்ஸோட. இது வந்து ரெட்மி 9 பவர் சரிங்களா. ரெட்மி 9 பவர் 6,000 இது. 464 இது. இது ரொம்ப நாளாக இருக்குது பஸ். Y100A பேக் டோர் உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,500 இது. OnePlusல வந்து 9 ப்ரோ பேக் டோர் உடஞ்சிருக்கு. $8,500, 8,500. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 7 இது. சூப்பராக இருக்குது மொபைலு, பளிச்சுன்னு இருக்குது. எவ்வாறு வேணாலும் வாங்குவாங்க இந்த ஃபோனை பார்த்தாலே. ஆனால் புதுசு கிடைக்காது, இந்த மாதிரி நீட்டாக கிடைக்காது, இந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,000 தான் போட்டிருக்காங்க. 8 to 128, 8GB கன்ஃபார்மாக இருக்கும் இதில். 128GB ஸ்டோரேஜ் சரியா. ஐயோ விவோ V29 சொல்லிட்டு ஒரு மொபைல், 8 to 128. மொபைல் புதுசாக தான் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 போட்டிருக்காங்க. இந்த மொபைல் நேற்றே விற்றுருச்சு, ஆனாலும் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டார். காரணம் என்னென்னா, அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாருன்னு வைங்களேன், ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது, வேறு ஒரு காரணம் சொல்கிறாரு. இது வந்து OnePlus 8 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM 256. இதோட விலை வந்து 5,500 சரியா. 5,500க்கு நான் தரேன் உங்களுக்கு. எழுதி ஒட்டிடுவேன், 5,500 மறந்துடுவோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15. இது கூட இன்றைக்கி ஒருத்தர் வாங்க வரேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.
அப்பா இது ஒருத்தன் வரேன்னாப்பா, பெங்களூர்லேருந்து வரேன்னாப்பா. லெமன் டீ குடுறா டே, 100 ரூபாயா? இது ஒருத்தர் வரேன். நான் இப்போ வந்துகிட்டே இருக்கேன். நான் காலையில் 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். இப்போ மத்தியானம் எங்கே இருக்க, அட்ரஸ்ஸு, லொக்கேஷன். ஆமாம், இன்னும் வர காணுமே. வை இது வந்து பார்த்தீங்கன்னா 256 GB ஐஃபோனில் 15 இது. சரியா? இது பேட்டரி ஹெல்த் 85, சைக்கிள் கவுண்டே 700 சில்லற. இது வந்து ரெட்மியில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்குது. இதில் என்ன இஷ்யூப்பா? ரெட்மியில் என்ன மாடல் இது? டிஸ்பிளே சேஞ்சுடு ரெட்மி மாடலு. கண்ணாடி உடஞ்சிருக்கா? ஆமாம் போல் இருக்கா, கண்ணாடி உடஞ்சிருக்கா. டெம்பர் பாரு. ஆமாம், உடஞ்சிருக்கு. கண்ணாடி உடஞ்சிருக்கு. சொன்னார் அவரு? எதுவுமே சொல்லாமல் கொடுத்துட்டு போயிடறானுங்க. அப்போ நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ரெட்மியில் வந்து 12 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. சரியா? ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேமு, 128, 7500. வேணப்பா. சில்லறை இல்லைடா, விட்றா, அப்புறமா வாங்கிக்கடா. இந்த அப்படி போ, 100 ரூபா எடுத்து 100 ரூபா கொடு. விட்றா டே, விட்றா. விவோ V29e. சரியா? 12500 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 8128. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து நாடு, OnePlus நாடு 2ன்னு நினைக்கிறான். நாடு தான், OnePlus நாடு சின்னு வரும். OnePlus நாடு CE 2. சரியா? 8 GB ரேமு, 128, 11500 ரூபா. 5G மொபைல். OnePlus நாடில் கண்டார்மேனிக்கு பேர் வச்சானுங்க. நாடு, CE, லைட்டு, NE. கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இதுவும் OnePlus நாடு 2. சார்ஜில் 12 GB ரேமு, டிஸ்பிளே சேஞ்சுடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து 11X 6000 ரூபா. இது சுற்றி எல்லோ சேட் இருக்குதுடா. இது வந்து பெரிய இஷ்யூ பஸ் இது. சரியா? இது வந்து 8500 ரூபா. இது பெரிய இஷ்யூ தான் இது. ஏன்னா எல்லோ சைடு இருக்குது. ரெண்டாவது அதை வச்சு தான் நம்ம கஸ்டமர் கூட காசு போட்டார். அப்புறமா பார்த்தா அந்த கிரீன் இருக்குல்ல, அந்த கிரீன் வந்து டபக்குன்னா அப்படி இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆஃப் ஆயிடுச்சா? இதை பார்த்தீங்களா? இதுதான் உண்மை நிலவரம். இங்கேருந்து எங்கே வரைக்கும் கருப்பு இருக்குது பாருங்க. அப்போல்லாம் வரல. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது தான் இதோட தலையெழுத்தே நமக்கு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்களா? இப்படி வந்துட்டு இப்படி வந்துடும். ஸோ இதோட 8500 ரூபா இதோட விலை. 8128 அது தெரில. ஆனால் நீங்கள் எப்படின்னா யோசிச்சு வாங்கிக்கோங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, புரியுதா? ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கு தேவைப்படலாம், தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ இதோட விலை வந்து சாம்சங்கில் இது என்ன மாடலு? A15 நினைக்கிறேன். சாம்சங் கேலக்ஸி A15. சாம்சங் கேலக்ஸி A15. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. ப்ரைஸ் வந்து 8500 ரூபா. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், எதுவும் மாற்றலை கொள்ளலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 இது 256 GB. பேக் டோர் சேஞ்சுடு. சரியா? அது ஒரு இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது இதில்? பேட்ரி வந்து 85 இருக்குது.
பேக் டோர் சேஞ்சுடு 256 ஜிபி 26,500 OnePlus 9R 12,000 இது 8128. இது சாம்சங்கில் நோட்டு 5 சரியா, நோட் 5 டிஸ்பிளே நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும், பென்னு கின்னுலாம் இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500 5500. இது வந்து OnePlusல வந்து 7 ப்ரோ. பாப்அப் கேமரா மட்டும் ஒர்க் ஆகல, லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது, லைட்டாக அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த பஞ்சுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8250 இல்லை சரிங்க, ஆமாம் 8256 8 ஜிபி ரேமு 256. கேமரா மற்றதெல்லாம் நல்லா இருக்குது பஸ், ஆனால் விலை கம்மி தான். அதான் 6,000 தானே. இது S10. இது சாம்சங் நேற்று ஒன்று போட்டோம் நோட் 10ன்னு, இது வந்து S10. இது 8128. மொபைல் நல்லா தான் இருக்குது. 9500 போட்டிருக்காரு வீடியோ போட ஆக்சுவலி. இது வந்து ஐஃபோன் 11. இது 12,000. இது ஜிபி வந்து 128. டிஸ்பிளே சேஞ்சுடு, கேமரா எல்லாமே நல்லாயிருக்கு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஆனால் டிஸ்பிளே சேஞ்சுடு. அதில் ஐஃபோனில் தான் நமக்கு எல்லாமே காமிக்கணும், இந்த மாதிரி இதில் இருக்குது. ஸோ பாருங்கள், உங்கள் இஷ்டம் தான். 12,000 அது ஐஃபோன் 11. இது வந்து 4,000 போனது. இது வந்து விவோவில் Y20 ஏதோ ஒரு மாடலு, சின்ன மாடல் தான். இது 4G மாடலு, 4 ஜிபி ரேமு 64 ஜிபி. இது வந்து பார்த்திங்கன்னா டேபு 3,500. இது வந்து சாம்சங்கில் வந்து இதுவும் சின்ன மாடல் தாங்க. இது என்ன மாடல் தெரியலையே. S20 F23 சாம்சங் கேலக்ஸி F23 5G மொபைலு 7,500. கொஞ்சம் சுற்றி இந்த இடம்லாம் வந்து ஷேடோஸ் தெரியுதுன்னா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 4128 7,500. சாம்சங்கில் S21. இது S21 சாம்சங் கிடையாது, சாரி விவோ V21. இது டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க, ஓரளவு நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 6,500. இது வந்து இதே தான், இப்போ A15 போட்டோம்ல அதே தான் இதுவும். இதில் என்னென்னா டிஸ்பிளே சேஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். டிஸ்பிளே நல்லா தான் தெரியுது. A15 5G மொபைலு, ஜிபியும் 8128 7,500. இது வந்து MI 11X Pro 8,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. மொபைல் மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதோட விலை 8,500. இது வந்து ரெட்மியில் வந்து 4,800. ரெட்மியில் வந்து 8 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இதில் ஏதாவது இஷ்யூ சொன்னோமா? இல்லைல்ல, இது நல்லா தானே இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லைல்ல. செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் 4,800 ஒர்த்து தான் இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 ஜிபி 6 ஜிபி ரேமா. ஆமாம் 6 ஜிபி ரேமு 4,800. ரொம்ப கம்மி தான். கேட்டாங்க 2-3 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. விவோ V30 17,500. உண்மையிலே நல்லா இருக்குது அந்த ஃபோன், எந்த இஷ்யூமே கிடையாது. ஒன்லி மொபைலு 8128 17,500. இது OnePlus 70 வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, பேக் டோரும் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபோனுங்க, MI சிபிங்க. அது MI சிபி வந்து 14 சிபி அது. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. அது மொபைல் புதுசாக இருக்குது, ஷோரூம் டெமோவில் இருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் வந்து புதுசாக இருக்குது, 21,000 போட்டிருக்காங்க. இந்தாப்பா, இது எப்படி செக் பண்ணு. நல்லா இருக்கு. அது ஏதோ லோ பேட்டரியில் ஏதோ செட்டிங் இருக்குது.
சார்ஜ் இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே போட்டதா. 21,000 மொபைல் நல்லா தான் இருக்குது. சரியா, வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா, இதோட முடிச்சிடும். ஏன்னா இதுக்கு இவ்வளோ தூரம் பேசுனதே பெரிய விஷயம். ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ். குட் நைட்.